பிளேஸ் பார்த்தா எல்லாமே நல்லா பச்சை பசின்னு பயங்கரமாக இருக்குது பிளேஸு. நல்லா காற்று அடிக்குங்க ஹில்ஸில், சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லலாம் வன நேரத்தில் இறக்குறப்ப போய் தெரியாமல் திருட்டுத்தனமாக வீட்டுக்கு தெரியாமல் குடிப்போம். அதில் இப்படி ஏறுற ஸ்டெப்பு வேறு மாதிரி இருக்குது. அந்த ஏன்னா அந்த தேங்காவோட பட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி கட்டி மேலே ஏறி போய் இங்கே பார்த்தோன்னா கொய்யாக்காய் மரம் இருந்துச்சு, போகிற வழியில் பார்த்து இருந்துச்சு. ஆனால் அந்த சைடு பிளேஸே வேறு லெவலில் இருக்குது பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆறு பார்த்தீங்கன்னா நேத்ராவதி ஆறு வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக போய் கடலில் தான் மிக்ஸ் ஆகுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூலூருங்க. கூலூர்லேருந்து நம்ம ரூம் அங்கே இருக்குது. சரி, இந்த சைடு ஃபுல்லாக அட்வென்ச்சராக நல்லா இருக்குது பிளேஸ், நேச்சுரலாக பிளேஸ் இருக்குது. இது நேத்ராவதி ஆறுன்னு சொன்னாங்க. இது அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். இதுக்குள்ளே இந்த வழியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆறு தெரியுது இல்லையா, இது நேத்ராவதி ரிவர்னு சொல்கிறாங்க. அது மங்களூரில் போயிட்டுருக்கு. ரொம்ப சீனரி பிளேஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், சுற்றி பாருங்கள், நிறையா பிளேசஸ் இருக்குது. ஈவன் அவர் சுற்றி காமிக்க சொல்லுங்களேன். இந்த நாங்கள் இருக்கிறது கூலூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இந்த ஏரியா சுற்றி ஒரே க்ரீனிஷ் தான், ரொம்ப ரம்மியமாக இருக்குது. எல்லாமே ஃபோராக பச்சை பசின்னு பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. இந்த ஆறு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு கடலில் சங்கமிக்குது. தண்ணீர் பாவி அப்படின்ற ஒரு பீச் இருக்குங்க. அந்த பீச்சுக்கு முன்னாடி போய் கடலில் சங்கமிக்குது. அதுவும் ரொம்ப அருமையான பிளேஸு. ஆனால் என்ன, தண்ணி கடலுக்குள்ளே போய் கால் வைக்கவோ இல்லை தண்ணியில் போய் குளிக்கவோ அந்த மாதிரி முடியாது. இப்போதைக்கு அது உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா கடல் சீற்றம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறனால அலோவ் பண்ணுற போல். பட் ரொம்ப சூப்பரான பிளேஸ், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே தண்ணீர் பாவி, பனம்பூர் பீச் அப்படின்ற பீச்லாம் நிறையவே இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறது, சீனரியாக இருக்கிறனால இந்த மரத்தோட ஸ்டைலை பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல ஆற்று பக்கத்தில். பட் இந்த வாட்டர் வந்து சால்ட் வாட்டரா இல்லை நல்ல தண்ணியான்றது தெரியல. குடிச்சு பார்த்தா தான் தெரியும். இறங்கிறதுக்கு பாதை எதுங்க எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்ருக்கோம். குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டேஸ்ட்டு. பிளேஸே பயங்கர அல்டிமேட்டாக இருக்குதுங்க பார்க்க. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா நேத்ராவதி ரிவரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கடலில் தான் கலக்குது. ஹாய், சொன்னோம் இல்லையா தண்ணீரோட டேஸ்ட் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. பாருங்கள், இங்கே தான் அந்த படித்தர மாதிரி ஒரு வசதி இருக்குது. 10 வரைக்கும் ஒரு போட்டு, சின்ன போட்டு இருக்குது பாருங்கள். மீன்பிடி தொழில் இங்கே ரொம்ப விசேஷம் போல் இல்லை, அதுதான் அவங்க பண்ணுறாங்க நிறையா இடத்துல. இந்த பரிசல், இந்த மாதிரி போட்டு, இன்னும் கூட கொஞ்சம் பெரிய கப்பல் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஆறு சாயங்காலத்துக்கு மேலே ரிவர்ஸில் வர மாதிரியே தோணுங்க. ஏன்னா நாங்கள் நிறையா டெய்லி பார்க்குறதுனால சொல்கிறேன். கடல் உள்ள தண்ணி இந்த பக்கம் வர மாதிரியே இருக்குது. அதனால தான் இது சால்ட் வாட்டரா நல்ல தண்ணியான்னு ஒரு கேள்வி வருது. வாட்டரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம வாட்டரை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல தண்ணியாக தான் இருக்குது. கடை தண்ணி இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்குல நல்ல தண்ணியாகவே இருக்குது. சூப்பர். ஆற்று தண்ணிங்கும் போது நான் ஏன் இது சால்ட் வாட்டரான்னு சொல்கிறேன்னு நினச்சேன்னா, கடல் பக்கத்தில் இருக்கனால கடல் கொந்தளிப்பு வரும்போது பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால். ஈவன் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன், இதை சால்ட் வாட்டர்னு தான் சொன்னார். அப்படின்னாலும் ஆற்று தண்ணி சூப்பராக இருக்குன்றனால தான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பராகவே இருக்குது. கர்நாடகா இல்லையா, மலைப்பிரதேசம், தண்ணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. என்ன, அந்த போட்டுக்கு போன ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கிடச்சா அதையும் போய் பார்க்கலாம். அதையும் ட்ரை பண்ணிடுவோம். ஆனால் என்னை விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. நான் இந்தியாவில் தான் இருக்கேன், நீங்கள் அப்ரோவில் இருந்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக தேவை தான். நம்ம இல்லை
இங்கே பார்த்தோன்னா கொய்யாக்காய் மரம் இருந்துச்சு, போகிற வழியில் பார்த்து இருந்துச்சு. ஆனால் அந்த சைடு பிளேஸே வேறு லெவலில் இருக்குது பார்க்க. மையத்தில் மரத்தில் கொய்யாக்காய் இருக்கிறனால நம்ம போகிறதுங்கிறதுனால பறித்து சாப்பிட்டோம். இங்கே பார்த்தா யார் என்ன சொல்லுவாங்கன்னு என்னன்னு தெரில, இருந்தாலும் பறித்து சாப்பிடுமேன்னு சொல்லி பறிச்சிட்டோம் கொய்யாக்காவை. அப்படியே சாப்பிட்டே போவேன். இந்த மாரி பிளேஸ்லாம் நம்ம ஊரில் இருந்துலாம் வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவலுக்கு இருக்குங்க பிளேஸு. இந்த ஆத்தோரமாக அப்படி நடந்து போகிறப்போ இங்கே இருக்கிற பிளேஸ் பார்த்தா எல்லாமே நல்லா பச்சை பசின்னு பயங்கரமாக இருக்குது பிளேஸு. நல்லா காற்று அடிக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஆற்றை சுற்றி இருக்கிற ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே கம்பெனி தாங்க. இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் கம்பெனி விஷயமா ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கிறோம். அந்த சைடு தான் கம்பெனி இருக்குது. இந்த ஆற்றை சுற்றியுமே சைடு ஃபுல்லாகவே கம்பெனி தான், எல்லாம் ஆயில் கம்பெனி ஃபுல்லாக. தெரியல என்னன்னு தெரில, ஃபுல்லாகவே ஆயில் கம்பெனி. இங்கே ஃபுல்லிங்க தெரியுதுங்களா கம்பெனி. இங்கெல்லாம் பார்த்தா 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா மழையாக பெய்யுது. அதனால் இங்கே இருக்கிற மரத்துலேருந்து வீடோட காம்பவுண்டு சோறு எல்லாத்தையும் பார்த்தா நல்லா பச்சை பசியன்னு சின்ன சின்ன செடி வளர்ந்துருக்கிற மாரி இருக்குது. அதாவது அந்த செடி பார்த்தா ஒட்டுண்ணி செடி மாரி. ஆனால் அது என்ன இது செடி சொல்லுவீங்க? ஒட்டுண்ணி தாவரம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மரத்தை சார்ந்தே இருக்க மாதிரி நிறையா செடி. ஒரு பெரிய மரமாக இருந்ததுன்னா அதில் நிறையா தாவரங்கள் வளருது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பெரிய மரத்துக்கலையில் சின்ன சின்ன தாவரமாக ஒட்டுண்ணி தாவரன்ற மாதிரி. கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஏரியா சைடு எப்படி இருக்கோ அதேமாரி இருக்குது. இப்போ நான் வந்து அந்த ஒட்டுண்ணி தாவரம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குது அந்த வீடு பக்கத்தில். அதில் அதோட ஷூட் வீடியோ போடுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே வந்து ஆனால் சாப்பாடுலேருந்து காஸ்ட் அதிகம் தான். அதனால் தேங்காய்லேருந்து இளநீலேருந்து எல்லாம் அதே ரேட்டில் இருக்குமோ என்னன்னு தெரியல. அப்படியே அப்போ பாருங்கள் அந்த காம்பவுண்டில் எப்படி செடி வளர்ந்துருக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆனால் கோயில் இருக்கும் போல். பாருங்க, இது காம்பவுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசின்னு அழகாக இருக்குங்க. வீட்டு முன்னாடி நம்ம ஊர் சைடெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது காம்பவுண்டில். ஆனால் இங்கே 24 ஹவர்ஸும் மழையாக பெய்யறதுனால என்னன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்கவே இந்த படத்தில் தாங்க நாங்கள்லாம் பார்த்துருக்கேன். நேரில் வந்து இந்தமாரி மேங்களூர் சைடு, கர்நாடகா சைடு, கேரளா சைடு ஃபுல்லாகவே இந்தமாரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சினிமேட்டிக்காக இந்தமாரி ஒரு பிளேஸுக்கு தாங்க வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வந்தாச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. இது என்ன கோயில்னு சொல்கிறேன். ஃபுல்லாக கர்நாடகாவில் எழுதியிருக்கு, அதனால் நமக்கு தெரியாது கர்நாடகாவில். இங்கிலீஷ் எழுதியிருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இந்த கோயிலுக்கு போய் பார்ப்போமுங்க. நான் கோயிலோட பேர் என்னன்னு தெரில, ஏன்னா இங்கிலீஷில் எழுதியிருந்தால் கூட நமக்கு தெரியும். இங்குள்ள கோயில் ஃபுல்லாகவே இந்தமாரி ரெட் கலர் பெயிண்ட்டு. நம்ம ஊர் சைடு சில கோயிலெல்லாம் இந்தமாரி தான் இருக்கும், அதேமாரி இருக்குது. பாருங்க, இது கோவில் தான். ஆனால் நம்ம ஊர் சைடெல்லாம் கூடம் இல்லை ஒரு செங்கல் வச்சு வழிபடுவாங்க இல்லையா, இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாவிச்சுட்டு. அது மாதிரி தான் இங்கேயும். பட் இது ஏதோ நாகாத்தம்மன் கோயில்னு நினைக்கிறேன். நாகர விக்கிரகம் இருக்குது, பூட்டி தான் இருக்குது. நான் சொன்னால அந்த செங்கல் மாதிரி வச்சு வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி இங்கே நிறையா உருவம் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கல்லில் வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன சாமி அப்படின்றது தெரியல, பேர் எழுதியிருக்கிறாங்க, வழிபடுறாங்க. நம்மளும் கையெடுத்து கும்பிட்டுப்போம். எல்லாம் வெள்ள இறைவன் நம்மளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணட்டும், அருள் புரியட்டும், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். கோயில் இருக்கிற இடமே ஒரு அமைதியான பிளேஸாக இருக்குதுங்க, வேற லெவலில். இந்த ஊர் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கு ஓகே. ஏன்னா எல்லா சாப்பாட்டுலேயுமே கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் தெரியுது.
தோசையாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றுனாலும் ஒரு வித இனிப்பு சுவை தெரியுது. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் அது தேனாமிர்தம். நம்மளுக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு சாப்பாடு கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்குது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்றது தெரியல. நம்ம ஊர் சாப்பாடு தான். ஈவன் அடுத்த ஊர் சாப்பாடு குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க, நம்ம வாழ்ந்த சாப்பாடு கல்ச்சர்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணல, என்னடா இது நம்ம சாப்பாடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. இங்கேயும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். எல்லா ஊரும் ஒரு சுற்றி பார்க்க வேண்டியது தான். அங்கே எப்படி இருக்குது, நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் கொய்யாக்கா மரம் இருந்தது, இங்கே தான் இருக்கா. மறுபடியும் கொய்யாக்கா மரம் போனது ஒரு ஆட்டையை போட்டு திருடி சாப்பிட்டோம். திருட்டு இதுக்கு எப்போவுமே சுவை அதிகமாங்க, உண்மைதாங்க. இந்த கொய்யா மரத்தை பாருங்கள், சின்ன காயாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. எடுத்து சாப்பிட்டோம். தோட்டக்காரன் பார்த்தானா எங்களை கட்டி வச்சுருவான், துரத்தி அடிப்பான். எந்த ஊர்லேருந்து வந்து எங்கேருந்து அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. படிக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குங்க, நம்ம ஊர் கொய்யாக்கா மாரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் பார்த்தீங்கன்னா மரத்தையே சொட்டை பண்ணிடுவாராட்டுக்குது. இது எதுக்காகன்னா ரூமில் பறிச்சுட்டு போய் சும்மா தானே உக்காந்துட்டு இருப்போம். பறிச்சுட்டு போய் உட்காந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். காய் சின்னதாக இருந்தாலும் ஆனால் சாப்பிட்டா கொஞ்சம் பழுத்த மாரி தான் இருக்குது. அட்டி வச்சாலும் சரி ஏதாவது சொல்லியே தப்பிச்சு ஓடிடுவான். அவ்வளோதாங்க, கொய்யாக்காய் பறிச்சாச்சு பார்த்தீங்களா. ஆனால் திருட்டு மாங்காவாகட்டும், திருட்டு கொய்யாக்காவாகட்டும், எதாக இருந்தாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் மங்களூரும் உடுப்பி இணைக்கிற இந்த வழியாக தான் போகணும். இணைக்கிற பாலம் நிறையவே வருது. பாலம் நிறைய ஆற்று பாலங்கள் இருக்குது. இது மங்களூர் டு உடுப்பி போகிற இடத்துல கூடூர் தாண்டவனே வரக்கூடிய ஒரு பாலம். இதை தாண்டிக்க பார்த்தா பெனாம்பூர் பீச் அப்படின்ற ஒரு ஏரியாலாம் இருக்குது. ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருக்குது. அது கடற்கரையை பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேற்கு கடற்கரை சொல்லுவாங்களே, அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு பக்கம் ஆறு, இன்னொரு பக்கம் கடல், நடுப்பத்தில் ரோடு போகிற மாதிரிலாம் பிளேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ திருட்டு கொய்யா சாப்பிடலான்னு ஆசைப்பட்றேன். சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், இதோட இயற்கையை மட்டும் இது மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா இங்கே மழை நல்லா 24 ஹவர்ஸில் எப்படி 20 ஹவர்ஸாவது மழை பெஞ்சிடும் அந்த மாரி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பிளேஸே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்லா பச்சை பசியேன்னு பயங்கரமாக இருக்குது. நாய் வேற பார்க்குது, நம்மளை கடிச்சு விடுவாங்க. நம்மளை பார்த்து தெரிச்சு விடுது நாய். பார்த்தீங்களா, இந்த ஒட்டுண்ணி தாவரன்றது ஒரு புல், அதோட இந்த என்ன வகை தாவரம்ன்றது தெரியல. பட் ரொம்ப ஒரு அதோட காம்பினேஷனை பாருங்கள், டார்க் க்ரீன், லைட் க்ரீன். பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குல்ல. காம்பவுண்ட் வால் தான் கிடைக்கும். காம்பவுண்ட்லேயே இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நான் காமிக்கிறேன். ஒரு சில மரங்களில் பெரிய மரம் தான், அந்த மரங்கள்லேயும் நிறையா இந்த மாதிரி ஒட்டுண்ணி தாவரம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது, வளர்ந்துட்டு இருக்கு நல்லபடியாக. தொடர்றதுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி எந்த மாதிரி எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ரயில் பூச்சி வித்தியாசமான கலர்ல அழகா இருக்குல்ல. ரயில் பூச்சி அது. இந்த மரத்தோட இது இலையை பார்த்தீங்கன்னா இந்த இது, ஆனால் இதோட கிளைகளில் பாருங்க வேற ஒரு செடி வந்து வளர்ந்துட்டுருக்கு, ஒட்டுண்ணி தாவரம் இது. ஆனால் இங்கே எல்லாமே அப்படி தாங்க இருக்குது, வேற லெவலில் இருக்குது பார்க்க. இஞ்சி மரமாட்டு இருக்கு, பார்க்க வேற லெவலில் இருக்கு. என்னன்னா ஆற்று சைடு இப்படி சாஞ்சிருக்கு மாதிரி இருக்கு, பயங்கரமாக இருக்குதுங்க.
ஆனால் இந்த சைடு பிளேஸு வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மழை தான். இன்றைக்கி தான் ஏதோ மழை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. இன்றைக்கி ரூமில் சும்மா தான் இருக்கோம்னு சொல்லி வந்தோம். மலையாளம். ஓகே ஓகே. அவர் தென்னை மரத்தில் தென்னைக்கல் எடுக்கிறாரு. பாருங்களேன், மேலே பானை கட்டியிருக்காரு. உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல, ஜூம் பண்ணி வேணால் காமிக்க சொல்கிறேன். நம்ம ஊரை மாதிரி தான் இதுவும். நம்ம ஊரில் வந்து பனங்கல் எடுப்பாங்க. இங்கே தென்னை மரத்தில் தென்னங்கல் எடுக்கிறாங்க. அவர் மலையாளத்தில் பேசுகிறாரு, எங்களுக்கு சரியாக புரியலை. பட் பானையில் இறக்குறது தெரியுதான்னு பாருங்கள். ஆனால் நம்ம ஊர்லலாம் பனை மரத்தில் இறக்குறப்ப போய் தெரியாமல் திருட்டுத்தனமாக வீட்டுக்கு தெரியாமல் குடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இப்படி ஏறுற ஸ்டெப்பு வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தேங்காவோட பட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி கட்டி மேலே ஏறி போய் இது எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லா மரத்தில் இல்லை, ஒரு சில மரத்தில் மட்டும்தான் அந்த மாரி தென்னங்கள் எடுப்பாங்களாட்டுக்குது. ஏறதுக்கு வசதியாக கட்டி வச்சிருக்காங்க, ஈஸியாக ஏறதுக்காக ஒரு படிக்கட்டு மாதிரி. நாங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதில் ஈஸியாக காலை வச்சு ஏறதுக்கு வழுக்காமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அவர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொல்கிறோம். பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பனங்கல்ல மாதிரி இருக்கா இல்லை இது எப்படி இருக்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல நேரில். இப்போ ஃபஸ்ட் டைமே பார்க்க போகிறோம். அவர் இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அதோட பதநீர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாடு, சென்னை. நீங்க ஸ்தலை விட கேரளா. அண்ணனுக்கு மலையாளம் தெரியுது பேசுறாரு, ஆனா ஒண்ணுமே தெரியாது. ഇവിടെ പണിക്കുന്നത് ആര്? ഓ നിങ്ങളുടെ പേരെന്താട്ടെ? പ്രദീപ്. ഞാൻ കാർത്തികേയൻ. എൻ്റെ പേരും കാർത്തി. ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.